இந்திய விண்வெளியில் அமைக்க திட்டமிட்டுள்ள விண்வெளி ஆய்வு மையத்தின் மாதிரியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தைப் போல இந்தியா தமக்கென பிரத்யேகமாக விண்வெளி ஆய்வு மையத்தை வரும் 2035ஆம் ஆண்டுக்குள் நிறுவ திட்டமிட்டுள்ளது. இந்த விண்வெளி ஆய்வு மையத்தின் மாதிரியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதில் முதல் தொகுதியை வரும் 2028ஆம் ஆண்டுக்குள் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 2035ஆம் ஆண்டுக்குள் படிப்படியாக 5 தொகுதிகளாக விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வரும் 2040ஆம் ஆண்டுக்குள் இந்தியா சந்திரனில் கால் பதிக்கும் என்று இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி நாள் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தில் அவர் பேசும்போது இதனை தெரிவித்தார். அப்போது வரும் 2040ஆம் ஆண்டுக்குள் இந்தியா சந்திரனில் தரையிறங்கும் என்றும் பாதுகாப்பாக திரும்பியும் வரும் என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் 2040ஆம் ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி திட்டம் உலகின் விண்வெளி திட்டத்துடன் சமமான நிலைக்கு உயரும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவிற்கான அனைத்து அஞ்சல் சேவைகளையும் நிறுத்தி வைப்பதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க இறக்குமதி விதிமுறைகளுக்கு பதில் அளிக்கும் விதமாக அமெரிக்காவிற்கான பெரும்பாலான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. 100 வரையிலான கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் பரிசுகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெலிவரி செய்யப்படாத பார்சல்களை கொண்ட வாடிக்கையாளர்கள் பணத்தை திரும்ப பெறுவார்கள் எனவும் சேவைகளை மீட்டெடுக்க இது செயல்பட்டு வருவதாகவும் தபால் துறை தெரிவித்துள்ளது. வரி இல்லாத நுழைவுக்கு அனுமதிக்கும் நீண்டகால டி மினிமஸ் விலக்கை நீக்கும் அமெரிக்காவின் புதிய உத்தரவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து சர்வதேச அஞ்சல் பொருட்களுக்கும் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. புதிய அமெரிக்க விதிமுறைகளின்படி கேரியர்கள் இப்போது இந்த வரிகளை சேகரித்து செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக வேளாண் துறை பெருமிதம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தருமபுரி சுற்றுப்பயணத்தின் போது அறிவித்த வேளாண் பயிர்க்கடன் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. முன்பு இருந்த நடைமுறையில் பயிர்க்கடன் பெறுவதற்கு விவசாயிகள் காத்திருந்த நிலையில் தற்போது முதல்வர் அறிவித்திருக்கும் திட்டத்தில் விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. விவசாயிகள் சேவை மையங்களுக்கு சென்று பயிர்க்கடன்களுக்கு இணைய வழி மூலம் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பயிர்க்கடன் வந்து சேர்வது போல் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு விவசாயிக்கு 5 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் மத்திய அரசுக்கு ரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு ரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள், நிர்வாக குறுக்கீடுகள் மூலம் பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுக்கு தொடர்ந்து தொல்லை தரும் வகையில் பல தடைகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும், மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம்தான் இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை மேலும் வலிமைப்படுத்தும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். சர்க்காரியா குழு 1988 தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது. இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவா என்ன சொல்லியிருக்காங்க என்றால், இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது. அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. சர்க்காரியா ஆணையத்தின் அறிக்கை வெளிவந்த பிறகும் நாடாளுமன்றத்தில் பல சட்டங்களின் வழியாகவும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வழியாகவும் ஒன்றிய அரசு கிட்ட பல அதிகாரங்கள் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருது. தன்னிறைவு பெற்ற மாநிலங்களின் முயற்சியால் தான் ஒன்றுபட்ட இந்தியா வலிமை பெறும். பலவீனமான மாநிலங்களால் இந்தியாவை உயர்த்த முடியாது. எனவே இந்திய ஒருமைப்பாட்டில் உண்மையான அக்கறை கொண்ட எல்லாரும் மாநில சுயாட்சி கொள்கைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம்தான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும்
இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் மேலும் வலிமைப்படுத்தக்கூடும். மாநில சுயாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி எனும் விழுமியங்கள் கொண்டதாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் பெற நாம எல்லா வகையிலும் முயற்சி செய்வோம். சினிமா மற்றும் இந்திய தாய்க்காக எப்போதும் தனது இரு தோள்களும் இருக்கும் என நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் திமுக மாணவர் அணியினர் நடத்திய மாநில கல்விக் கொள்கை உரையாடலில் நடிகர் கமல்ஹாசன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தன்னை வலது இடது என எந்த பக்கமும் முழுவதுமாக யாரும் இழுக்க முடியாது என குறிப்பிட்டார். எனக்கு 3 அம்மா, ஒரு அம்மா செத்துட்டாங்க, என்னை பெத்த அம்மா. அப்புறம் மிச்சம் இருக்கிறது என் சினிமா, இந்த இந்திய தாய். இந்த 2 தாய்களுக்காக என் 2 தோளும் இருக்கும். என்னை இடது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா, வலது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா. என் பெயர் கமல்ஹாசன். நான் இந்த குளத்தில் தான் பூப்பேன். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மாநாடு கருத்தியல் ரீதியாக இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கேரள இயக்குநர் அனில் வி நாகேந்திரன் உருவாக்கிய வீரவணக்கம் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லரை திருமாவளவன் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றும் வேட்கையும் திமுக மீதான வெறுப்புடனும் தாவேகா மாநாடு முடிந்திருப்பதாக விமர்சித்துள்ளார். பெரும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ரசிக பட்டாளம் என்பது வேறு. அரசியல் விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் 2 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். 1வது மாநாடு 2வது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை. ஐடியாலஜிக்கலாக அவங்களால பொருத்தி பார்க்க முடியல. வெறும் கூச்சல், வெற்று சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது. அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற வெறுப்பு வெளிப்படுகிறது. எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் சிங்க்ரனைஸ் ஆகல. மதுரை தாவேகா மாநாட்டில் கொடிக்கம்பம் சாய்ந்து சேதமடைந்த காரை தனது சொந்த செலவில் பழுது பார்த்து கொடுப்பதாக கோவையை சேர்ந்த கார் ஒர்க் ஷாப் உரிமையாளர் பிரின்ஸ் தெரிவித்தார். மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் கொடிக்கம்பம் சாய்ந்து உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரது கார் சுக்குநூறாக உடைந்தது. இந்த நிலையில் கோவை உப்பிலிப்பாளையத்தில் சொந்தமாக கார் பழுது பார்க்கும் பட்டறை நடத்தி வரும் பிரின்ஸ் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில், தாவேகா மாநாட்டிற்கு வந்த ஒருவரது கார் இதுபோன்று சேதமடைந்ததைக் கண்டு தனக்கே கண் கலங்கியதாகவும் அதனால் தனது சொந்த செலவில் காரை பழுது பார்க்க முன்வந்ததாகவும் கூறினார். சின்ன வயசுலேருந்தே விஜய் ரசிகர் தான். அவரை பார்த்து நிறையா விஷயம் நம்ம அவரை மாதிரி இருக்கணும், அவர் போல் வரணும், அந்த மாதிரி தான் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம். இப்போது அவர் அந்த டைமில் நான் ஏன் அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, எங்கள் அண்ணன் இருந்தாலும் எங்கள் அண்ணன் அதை தான் சொல்ல போகிறாரு, அதை தான் செய்வார். நானும் அதை தான் சொல்கிறேன், நான் அதை செஞ்சு தரேன், அந்த வண்டியை ரெடி பண்ணி தரோம். நம்ம இனோவா மட்டும்தான் பண்ணுறோம். இனோவா பழைய இனோவாவை லேட்டஸ்ட் இனோவா கிறிஸ்டாவாக மாற்றி கொடுத்துட்ருக்கோம். அதனால் எனக்கு அந்த வேலை இருக்கிறனால நான் அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க என்னால் முடியும். அதனால தான் அதுக்கான செலவு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. எங்கள் அண்ணன் பார்க்க தான் வந்திருக்காரு. அவரும் எனக்கு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான். நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் இதை பண்ணுறோம். தெரிஞ்ச வீடியோவில் பார்த்த வகையில் பார்க்கும்போது எப்படியும் ஒரு அப்ராக்ஸ் ஒரு 3 lakhs அந்த ரேஞ்சு வந்துடும். ஏன்னா அது அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம அமௌண்ட்டுக்காகவோ அதை பற்றி நான் இப்போது நான் அதை வண்டி பார்க்காம சொன்னதே என்னென்னா, காசோ அதை பற்றி நான் அதை பண்ணல. அது நம்ம அதை செஞ்சு தரணும். அந்த செகண்டில் அந்த மனுஷனோட கண்ணை பார்த்தீங்கன்னா நமக்கே கண்கலங்கிடுச்சு. வந்திருக்கோம், இப்படி ஆயிடுச்சு, அண்ணன் வண்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த டைமில் அவரோட நிலைமை ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. அதில் பார்க்கும்போது தாங்க முடியல நமக்கே. என்னடா இது, நம்ம அண்ணனோட மாநாட்டுக்கு வந்தவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா, அது நம்மளால் ஏற்றுக்க முடியலைங்க.
வட மாநில இளைஞர் ஒருவர் ஓடும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெளிப்படையாக மது அருந்தும் சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த பயணிகள் கேள்வி கேட்டும் அதை பொருட்படுத்தாமல் சாதாரணமாக அந்த வட மாநில இளைஞர் மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. கொடைக்கானல் அப்பர் லேக் பகுதியில் கேரளா சுற்றுலா வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த 4 பேர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தனர். அப்பர் லேக் பகுதியில் சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 4 பேரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். ரத யாத்திரையின் போது பாலத்தில் வெடிகுண்டு வைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பயங்கரவாதி அபூபக்கர் சித்திக்கிற்கு 1 வாரம் போலீஸ் காவல் அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு பயங்கரவாத செயல்களுக்கு மூளையாக செயல்பட்டதாக அபூபக்கர் சித்திக்கை ஆந்திராவில் கடந்த ஜூலையில் போலீசார் கைது செய்தனர். அவரது வீட்டிலிருந்து எலக்ட்ரானிக் உபகரணங்களை பறிமுதல் செய்த போலீசார் அபூபக்கர் சித்திக்கின் கூட்டாளி முகமது அலியையும் கைது செய்தனர். பின்னர் இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏற்கனவே அபூபக்கர் சித்திக்கை 2 முறை போலீசார் விசாரணைக்காக காவலில் எடுத்த நிலையில் தற்போது பாஜக மூத்த தலைவர் அத்வானி ரத யாத்திரையின் போது மதுரை திருமங்கலம் அருகே பாலத்தில் பைப் வெடிகுண்டு வைத்ததாக பதிவான வழக்கில் 1 வாரம் காவலில் எடுத்திருக்கின்றனர். இதையடுத்து புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மதுரைக்கு அபூபக்கர் சித்திக் அழைத்து செல்லப்பட்டார். $17,000 கோடி கடன் மோசடி வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அம்பானி குழும நிறுவனங்கள் வங்கியில் பல கோடி ரூபாய் கடன் மோசடியில் ஈடுபட்டதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அனில் அம்பானி குழுமத்தின் 50 நிறுவனங்களுக்கு சொந்தமான 35க்கும் மேற்பட்ட இடங்கள் மற்றும் 25 நபர்களிடம் அமலாக்கத்துறை அண்மையில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 2017 முதல் 2019 ஆண்டு வரை அம்பானி குழும நிறுவனங்களுக்கு எஸ் வங்கி வழங்கிய சுமார் 3000 கோடி ரூபாய் கடனை சட்டவிரோதமாக வேறு பணிகளுக்கு திருப்பிவிடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐயும் வழக்கு பதிவு செய்த நிலையில் மும்பையில் உள்ள அம்பானி வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தியது. திருச்சூர் அருகே 2 தலைகளுடன் பிறந்த அதிசய கன்றுக்குட்டியை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். கேரளா மாநிலம் நாட்டிகா பகுதியைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் வளர்த்து வந்த பசு கன்றுக்குட்டியை ஈன்றுள்ளது. அந்த கன்றுக்குட்டி 2 தலை, 4 கண்கள், 2 வாயுடன் பிறந்ததால் பால் குடிக்க சிரமப்பட்டது. கால்நடை மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி கன்றுக்குட்டிக்கு புட்டி பால் கொடுத்து வருவதாக கணேஷ் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் ஆடல் பாடலுடன் மேளதாளம் முழங்க மார்பத் திருவிழா ஊர்வலம் கோலாகலமாக நடந்தது. நாக்பூரில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் பாரம்பரிய மார்பத் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் மூங்கில், காகிதம் மற்றும் துணியால் செய்யப்பட்ட மார்பத் எனப்படும் பிரம்மாண்ட உருவம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த உருவத்தை எரிப்பதன் மூலம் தீய சக்திகள், சமூக தீமைகள் விலகி நன்மை கிடைக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த ஊர்வலத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்காவ் மாவட்டம் ஷிர்சோலி கிராமத்தில் காளைக்கு நன்றி தெரிவிக்கும் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. உழவுக்கு கை கொடுக்கும் காளை மற்றும் எருதுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் மகாராஷ்டிராவில் ஆண்டுதோறும் ஸ்ராவண மாத அமாவாசையில் இந்த திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதையொட்டி காளைக்கு வண்ணப்பொடி தூவி அழைத்துச் சென்றதுடன் அதற்கு படையலிட்டும் விவசாயிகள் வழிபட்டனர்.
டெல்லியில் பெய்த கனமழையால் என்சிஆர் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. டெல்லியில் இடியுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி டெல்லி என்சிஆர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகல் வேளையில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் பயணிகளை ஏற்றி சென்ற நாட்டு படகு கவிழ்ந்த விபத்தில் மாயமான நபரை தேடும் பணிகள் நடந்து வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மதோபூர் பகுதியில் ஆற்றில் 10 நபர்களுடன் பயணித்த நாட்டு படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 9 பேர் பாதுகாப்பாக நீந்தி கரை சேர்ந்த நிலையில் ஒருவர் மட்டும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். அவரை மீட்கும் பணிகளை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவிடமிருந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வாங்க வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆங்கில நாளேட்டின் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவிடமிருந்து எண்ணெய் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதில் பிற நாடுகளுக்கு சிக்கல் இருந்தால் அதை வாங்க வேண்டாம் என தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்று வரும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர், பேச்சுவார்த்தை இன்னும் நிறைவடையவில்லை என்றும் அதில் சில இடையூறு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நமது விவசாயிகள், சிறு உற்பத்தியாளர்களின் நலன் கருதி வர்த்தக பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். டெல்லியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை தமிழக ஆளுநர் RN ரவி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டு விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்களின் பிரச்சினைகள் குறித்து மத்திய அமைச்சருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்களின் நலன், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அவருடைய உறுதியான அர்ப்பணிப்பு மற்றும் ஆதரவுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சி சொல்லும் குழந்தைகளை உளவியல் ரீதியில் பாதுகாப்பதற்கு வழிகாட்டி விதிமுறைகளை வகுக்க குழு அமைக்க முடிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கோவையில் சரவணகுமார் என்பவர் தனது சகோதரியை வெட்டிக் கொன்ற வழக்கில் சகோதரியின் 8 வயது மகள் அளித்த சாட்சியத்தின் அடிப்படையில் சரவணகுமாருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனையை எதிர்த்து சரவணகுமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. விசாரணையின் போது இதுபோன்ற கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் வழங்க உரிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளின் மனநலனை கண்டறிய உள்துறை செயலர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க பல்வேறு துறையினர் அடங்கிய குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் வழிமுறைகளை விரைவாக உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் உள்ள சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட செவிலிமேடு பாலாற்றில் ஒரு லாரி திடீரென பஞ்சர் ஆகி நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர். ஆஸ்திரேலியாவில் சூரிய சக்தியால் இயங்கும் கார்கள் பந்தயத்திற்கு தயாராகி வருகின்றன. தூய்மையான, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட சூரிய சக்தியால் இயங்கும் கார்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக திகழ்கிறது. சூரிய ஒளியிலிருந்து ஆற்றலை பெற்று பேட்டரிகளை சார்ஜ் செய்து மின்சார மோட்டார்கள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவின் டார்வின் பகுதியில் நடைபெறவுள்ள கார் ரேஸில் சூரிய ஒளியில் இயங்கும் கார்கள் இடம்பெறவுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது.
ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகள் சாரா டெண்டுல்கர் மும்பையில் அதிநவீன வசதிகளுடன் உயர்தர ஸ்டுடியோவை தொடங்கியுள்ளார். இதனை சச்சின் டெண்டுல்கர் திறந்து வைக்க அதன் வீடியோவை இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார் சாரா டெண்டுல்கர். சென்னையில் ஒரு கிராமத்து திருவிழா நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்தி கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டுகளித்தார். சென்னையில் ஒரு கிராமத்து திருவிழா என்ற நிகழ்ச்சி நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கிய நிகழ்ச்சியை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் நடிகர் கார்த்தி கலந்து கொண்டார். நகரத்தில் வசிப்பவர்கள் கிராம திருவிழா மற்றும் பாரம்பரிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்ட 120க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் மற்றும் கண்காட்சியை நடிகர் கார்த்தி பார்வையிட்டார். சிவமணி அண்ணா கூட ரொம்ப நன்றி. நான் வந்திருக்கேன். நடிகர் ரஜினியை சந்திச்ச போட்டோவை பகிர்ந்து நடிகை சிம்ரன் தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க. இதுகுறித்து சிம்ரன் வெளியிட்டிருக்க பதிவுல சில சந்திப்புகள் காலத்தால் அழியாதவைனோ சூப்பர் ஸ்டாரோட ஒரு அழகான தருணத்தை பகிர்ந்து கொண்டதுல மகிழ்ச்சினும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலி மற்றும் கூலி படங்களோட வெற்றியால இந்த சந்திப்பு மேலும் சிறப்பானதா அமைந்திருக்கிறதாவும் சிம்ரன் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. தான் நடித்த பல படங்கள் தனக்கு திருப்தி அளிக்கவில்லை என நடிகை சமந்தா தெரிவித்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. முந்தைய காலங்களில் பல படங்களில் தொடர்ச்சியாக நடித்துள்ளேன் எனவும் தற்போது எந்த படமாக இருந்தாலும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் முழு மனதுடனும் கவனத்துடனும் செய்து வருகிறேன் எனவும் நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். மேலும் தன் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு தற்போது ஒரே நேரத்தில் 5 படங்களில் நடிப்பதையெல்லாம் குறைத்துவிட்டேன் எனவும் கூறியுள்ளார். நடிகர் கார்த்தி இயக்குனர் சுந்தர் சியுடன் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார்த்தி நடிப்பில் கைதி படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது ரஜினி மற்றும் கமலை இணைத்து ஒரு படத்தை இயக்கும் முயற்சியில் லோகேஷ் கனகராஜ் இறங்கியுள்ளார். இதனால் கைதி 2ஆம் பாகம் தள்ளி போவதாக கூறப்படும் நிலையில் கார்த்தி இயக்குனர் சுந்தர் சியுடன் இணைந்துள்ளார். மேலும் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.